அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். செவ்வாயுடைய காரகத்துவம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் அதிகாரம் துணிச்சல், முன்கோபம், சகோதரர், விவேகமற்ற வீரம், பூமி, குன்றுகள், மலைகள், உலோகங்கள், சிவப்பு நிறமுடைய பொருள்கள், விளையாட்டு, உடற்பயிற்சி, சுதந்திர மனப்பான்மை, காவல்துறை, இராணுவம், ஆளுமை போன்றவற்றுக்கு காரகத்துவம் வகிக்கிறார் செவ்வாய் பகவான். சர லக்கணங்கள் எனப்படும் மேஷம், கடகம், துலாம், மகரம், ஸ்திர லக்கணங்களான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 8 லக்கணங்களுக்கும் மட்டுமே ருச்சக யோகம் செயல்படும். கேந்திரம் என கூறப்படும் லக்கணம் 4, 7, 10ஆம் இடங்களில் செவ்வாய் அமையும் போது ருச்சக யோகத்தை அளிப்பார். அவர் இவ்வாறு பலம் பெறும் நிலையில் அவரது தசையில் அவரின் காரகத்துவங்கள் வெளிப்படும். உபய லக்கணங்களான மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகியவற்றிற்கு ருச்சகம் கிடையாது. பலம் பெற்ற செவ்வாய் ஒருவருக்கு உடல் ஆரோக்கியத்தையும் வலுவான உடலையும் உடற்பயிற்சி செய்யும் ஆர்வத்தையும் தருவார். விளையாட்டு, மருத்துவம் போன்ற துறைகளில் ஒருவருக்கு ஈடுபாடு வர காரணம் செவ்வாய் தான். அதே நேரத்தில் சுக்கிரனை பாபியாக கொண்ட தனுசு, மீனம், கடகம் போன்ற லக்கணங்களுக்கு இந்த யோகம் சில நன்மைகளை செய்ய செவ்வாய் தசையில் அமையும். பொதுவாக செவ்வாய் வலுப்பெற்று லக்கணத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சாதகர் மிகவும் கோபக்காரராக இருப்பார். லக்கணத்தில் வேறு பாப கிரகங்களும் சேர்ந்தால் மிகவும் கடுமையான வார்த்தைகளை பேசுவார். அதே நேரம் சில நிலைகளில் செவ்வாய் சுபத்துவம் பெற்றிருந்தால் கோபம் அடங்கியதும் தான் பேசிய வார்த்தைக்கு மனப்பூர்வமாக வருந்துவார். ஆயினும் அவரால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. முன்கோபத்தில் பேசுவதும் பிறகு அதுக்காக வருத்தப்படுவதும் இவருக்கு தொடர்கதையாக இருக்குது. பலம் பெற்ற செவ்வாய் ஒருவரை செய்த தவற்றை ஒத்துக்கொள்ள மாட்டார். தான் செய்தது சரியென்றே வாதாட வைப்பார். சூட்சம வலுப்பெற்று சுபத்துவம் அடையும் செவ்வாய் சூரியன் சம்பந்தத்தோடு ராசிக்கோ அல்லது லக்கணத்துக்கோ 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது மிக சிறந்த நேர்மையான கடமையை உயிராக கருதும் ஐபிஎஸ் அதிகாரிகளை, இராணுவ மேஜர்களை உருவாக்குவார். வலுப்பெற்ற செவ்வாய் ஒருவரை அறுவை சிகிச்சையில் நிபுணத்துவம் பெற வைப்பார். செவ்வாய் பூமிக்காரகன் என்பதனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மூலமாக சம்பாதித்து பொருந்தட வைப்பார். அடுத்தது மேசத்தை பற்றி பார்க்கும்பொழுது, மேசத்துக்கு செவ்வாய் லக்கணத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் உரியவராகி 1இல் ஆட்சியும் 10ஆம் இடத்தில் உச்சமும் பெற்று இரு நிலைகளில் ருச்சக யோகம் தருவார். லக்கணத்தில் ஆட்சி பெறும்போது 4, 7 மற்றும் 8ஆம் இடங்களை தான் சிறப்பு பார்வைகளால் பார்வையிட்டு நல்ல பலன்களை தருவார். லக்கணத்தில் சுப வலுவுடன் இருக்கும் செவ்வாய் சாதகருக்கு நல்ல ஆரோக்கியம், உடற்பயிற்சி செய்யும் ஆர்வம், உடலை நல்ல முறையில் பராமரித்தல் ஆகியவற்றை சாதகருக்கு தருவார். பொதுவாக செவ்வாய் லக்கணம் அல்லது லக்கணாதிபதியோடு தொடர்பு கொண்டு அவரது தசை நடந்தாலோ எல்லோருக்கும் உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். அடுத்தது ரிஷபத்தை பற்றி பார்க்கும் பொழுது, ரிஷப லக்கணத்துக்கு செவ்வாய் 7ஆம் இடத்து அதிபதியாகி விருச்சகத்தில் ஆட்சி பெற்று செவ்வாய் தோஷம் ஏற்படுத்துவார். இங்கு ஆட்சி பெறும் செவ்வாய் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடம், லக்கணம் மற்றும் குடும்பஸ்தானமான 2ஆம் இடம் ஆகியவற்றை பார்வையிட்டு அந்த இடங்களை பலவீனமாக்குவார். லக்கணத்தை செவ்வாய் வலுப்பெற்று பார்க்கும் நிலையில் சாதகர் கோபக்காரராகவும் செலவாளியாகவும் இருப்பார். செவ்வாய் தசை நடக்கும்போது முரட்டுத்தனமான சுபாவங்களும் அசட்டு துணிச்சலும் முன்கோபமும் இருக்கும். மற்ற கிரகங்களோடு செவ்வாய் சேர்ந்திருந்தால் அந்த கிரகங்களின் சுப பாபத்துக்கோ ஏற்ப பலன்கள்லாம் குணநலங்கள்லாம் இருக்கும். அடுத்தது கடகத்தை பற்றி பார்க்கும் பொழுது, கடகத்தின் பூரண ராஜ யோகாதிபதியான செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு 10ஆம் இடமான மேஷத்தில் திக்பலம் பெற்றும் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றும் 2 இடங்களில் வலுப்பெற்று ருச்சக யோகம் அளிப்பார். தன் வீட்டில் ஆட்சி பெற்ற நிலையில் தனது இன்னொரு வீட்டையும் பார்க்கும் ஒரே கிரகம் செவ்வாய் மட்டுமே. மேலும்
இந்த எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனது வீட்டை பார்க்கும் கிரகம் அந்த பாவத்தை வலுப்படுத்தும் என்பதனால செவ்வாயின் 2 வீடுகளும் இதனால் பலம் பெறும். இங்கிருந்து செவ்வாய் தனித்திருப்பதை விடவும் லக்கண சுபர்களாக சூரிய சந்திர குருவுடன் தொடர்போ இணைவோ பெறும் நிலையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்தது சிம்மத்தை பற்றி பார்க்கும் பொழுது கடக லக்கணத்துக்கு செவ்வாய் என்ன பலன்கள் தருவாரோ அவையாவும் சிம்மத்துக்கும் பொருந்தும். செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு சுபர் என்பதனால் என்னதான் 7ஆம் பாவத்தை பார்த்தாலும் திருமண வாழ்வை கெடுக்க மாட்டார். செவ்வாய் வலுப்பெற்றிருந்தால் தனது காரத்துவங்களான மருத்துவம், விளையாட்டு, சீருடை பணி அதன் மூலம் சாதகருக்கு நன்மையையும் லாப வரவுகளையும் அளிப்பார். அடுத்தது துலாமை பற்றி பார்க்கும்பொழுது துலாம் லக்கணத்துக்கு அவர் லக்கணாதிபதி சுக்கிரனுக்கு எதிரி செவ்வாய் 4இல் உச்சம் பெற்றும் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றும் ருச்சக யோகத்தை தருவார். 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் நிலையில் அவர் 10ஆம் இடத்தையும் லக்கணத்தையும் அவரது வீடான 2ஆம் இடத்தையும் பார்ப்பார் என்கிறதுனால 2ஆம் இட பார்வையை தவிர அவரின் மற்ற பார்வைகள் அவ்வளவு சிறப்பானதல்ல. இந்த லக்கணத்தின் ஜீவனாதிபதி சந்திரன் அவருடைய நண்பர் என்கிறதுனால 10ஆம் இடத்தை பார்க்கும் நிலையில் சாதகருக்கு தனது காரத்துவங்களில் தொழில் அமைத்து தருவார். பெரும்பாலும் சீருடை அணியும் துறைகளில் சாதகரை பணிபுரிய வைப்பார். இந்த அமைப்பால் சாதகருக்கு நிலையான பொருளாதார வசதி, வருமான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அடுத்தபடியாக விருச்சகத்தை பற்றி பார்க்கும்பொழுதே விருச்சக லக்கணத்துக்கு ருச்சக யோகம் அமைந்தால் சாதகர் உடற்பயிற்சியில் ஆர்வமும் துடிப்பான செயல்பாடும் உள்ளவராக இருப்பார். முன் கோபகரராகவும் நேர்மையாகவும் இருப்பார். செவ்வாய் தசையில் பூமி லாபம், மருத்துவம், விளையாட்டு, இராணுவம் போன்றவற்றில் பணிபுரிந்து பெயரும் புகழும் பெறுவார். விருச்சகம் ஸ்திர லக்கணம் என்பதனால மேச லக்கணக்காரர்களை விட இவங்க எந்த செயலிலும் தீர்க்கமான முடிவெடுப்பவங்களாக இருப்பாங்க. அடுத்தது மகரத்தை பற்றி பார்க்கும் பொழுதே மகர லக்கணத்தில் ருச்சக யோகம் அமைய பெற்றால் சாதகர் அவசர புத்திகராக இருப்பார். பொறுமை என்பதே இருக்காது. கடுமையான போக்குடைய அதிகாரியாக திகழ்வார். உச்சம் பெற்ற செவ்வாய் சுபர் பார்வை பெறுவது நல்லது. இல்லாவிட்டால் வேலைகளில் கடினமான போக்குடன் நடந்து கொள்ள செய்வார். சுபர் பார்வை பெற்றிருந்தால் சாதகர் தான் இருக்கும் இடத்தில் மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்வார். அடுத்தது கும்பத்தை பற்றி பார்க்கும் பொழுதே கும்ப லக்கணத்துக்கு 10ஆம் இடமான விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருக்கிறதுனால இந்த ருச்சக யோகம் சிறப்பான வேலை செய்யும். சாதகர் தனது ஆளுமை திறமையால் தான் இருக்கும் துறையில் புகழின் உச்சியை அடைவார். பிரபலமான காவல்துறை அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், புகழ்பெற்ற மருத்துவர்கள் இந்த ருச்சக யோகம் அமைய பெற்றவங்களாக இருப்பாங்க. பலரும் வியந்து பாராட்டத்தக்க வகையில் செயல்களெல்லாம் செய்வாங்க. பலருக்கும் முன்மாதிரியாகவும் திகழ்வாங்க.